எங்கே வந்திருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா திட்டமலை முருகன் கோயில் தான் வந்துருக்குறேங்க. இதுதான் திட்டமலையோட முருகன் கோயிலில் முதல் நாம் வேல் வணங்கிட்டு மலை ஏறக்கூடிய பாதையில் பார்த்துட்டிங்கன்னா இதுதான் நம்முடைய விநாயகர் பெருமான். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா நம்பியூர் பக்கத்தில் 4 கிலோமீட்டரில் திட்டமலை முருகன் கோயில் இருக்குது. அப்படியே உள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஒரு சாமி தெய்வம் இருக்குது. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையாக கட்டியிருப்பாங்க. அப்படியே நாம் முருகன் கோயில் மேலே போகலாம். இதுதான் முருகன் கோயிலுடைய முதல் படி, 2ஆம் படி, 3ஆம் படி, 4ஆம் படி, 5ஆம் படி. அப்படியே மேலே பார்த்திங்கன்னா பக்த கோடிகள் அனைவரும் இளைப்பாறருக்கு திண்ணை கட்டி விட்டுருக்குறாங்க. அப்படியே மலையை நோக்கி போயிட்டோம்னா இது சித்திரை மாதம் வைகாசி அக்னி நட்சத்திரம் இருக்கக்கூடிய மாதங்கள் தான். ஆனால் மழை பெய்யுது, பசுமையாக காட்சி அளிக்குது. பார்த்துட்டிங்கன்னா இதுதான் திட்டமலை கூட அழகான முருகப்பெருமானுடைய காட்சி. இதுதான் கோயிலுக்கு மேலே போகிறவுடைய பாதை. அப்படியே பார்த்துட்டிங்கன்னா ஒரு மலைக்காடுகள் போல் காட்சி அளிக்கும். இது கேமராவில் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு தான் பசுமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நேரில் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. இது ஆறு கோபிச்செட்டிபாளையம் நம்பியூர். இதை சுற்றுகிறீங்க, யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. அதே சமயம் முருகன் வந்து அந்த காலத்துலேருந்தே சாமி புதுப்பிக்காமல் அப்படியே இருக்கும். கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்தது. கண்டிப்பாக வந்து வணங்கிட்டு போங்க. இங்கே பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவங்களும் வந்து வணங்குறாங்க. இதுதான் படிக்க மேலே செல்கிற பாதை. பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், திருமணம் ஆகாதவங்க வந்து வணங்குறாங்க. குழந்தை இல்லாதவங்க வணங்கி காவடி எடுத்து குழந்தை இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறவங்க வந்து வணங்கிக்கிறாங்க, பெரியவர்கள் வந்து வணங்குறாங்க. எல்லாமே தெய்வம் நல்லா செஞ்சு தருது. படி குத்தலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பசுமையாக காடுகளாக இருக்குது. கொஞ்சம் சில கையில் எடுத்து ஏறனால கேமரா வியூ கம்மியாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் வீடு கட்டிக்கிறாங்க. நாம் கூட ஒரு வீடு கட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கோயிலுக்கு செல்லும் வழி. மலை உயரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இன்னமும் மேலே போகலாம். இங்கேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா
ஏற முடியலைன்னா பக்த கோடிகள் அனைவரும் உட்காந்துக்கிறதுக்கு திண்ணை இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் மாலை நேரத்தில் தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். கோயிலுக்கு இதோடைய கரண்ட் லைன் யாராவது எங்கேயாச்சும் பார்த்துருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் பழைய ஆங்கிலில் வரக்கூடிய கரண்ட் கம்பம். இது 20 வருஷம் 25 வருஷம் ஆனாலும் இன்னும் அப்படியே இருக்குது. இன்றைக்கி வரக்கூடிய காங்கிரீட் கம்பம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதா இல்லையான்னு தெரில. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் எல்லாம் நவீனம் தவிர ரொம்ப காலம் உறுதியாக இருக்கக்கூடியதுங்கிறது இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மேலே போகணும். திரும்பியும் பார்த்துருவோம். படி இது கோயில் கீழே எல்லா சாமியும் இருக்குது. நம்ம நவகிரகங்கள் எல்லாமே வந்து வணங்கிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து படி. நாம் அப்படி மேலே போகலாம். இங்கே ஒரு குகை போல் காட்சி அளிக்கும் ஒரு தெய்வம். கண்டிப்பாக இங்கே என்ன சாமி இருக்குதுன்னு கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு தெரிவிங்க, வணங்கிக்கலாம். இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கோயிலுக்காக நன்கொடை செஞ்சுருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் படி இருக்குது, மேலே ஏறிட்டு இருக்கிறோம். நான் திட்டமலை முருகன் கோயிலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேலே இருக்க முடியுமே. இதுதான் இடும்பருடைய இடும்பர். முருகனுடைய கதை வரலாறு தெரிஞ்சிருந்தீங்கன்னா இடும்பரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து மக்கள் கால்கள் கழுவிக்கலாம்.
முதல் நான் வரும்போதெல்லாம் கோயிலுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே போக முடியாது. இது வந்து எப்போவுமே அபிஷேகம் நடக்கக்கூடிய நாட்கள். தினசரி காலை 8:30 மணிக்கு பூஜை நடைபெறும். விசேஷ தினங்களில் காலை 7:30 மணி முதல் 12 மணி வரை நடை திறந்து விடப்படும். திட்டமலை கோயில் பக்தர்கள் அனைவரும் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இது உங்கள் ஊர் கோயில் அப்படிங்கிறத சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்பியூர் செல்கிற வழி, அது ஊட்டி மலை. கோயில் முன்னாடி வந்துட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து முருகனுடைய சன்னிதானம். இது முருகர். எப்போவும் விநாயகர் பெருமான் இருக்கும் மேடம்.